நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய தொடர்பு ஆழமடைந்தது. கண்மணி உணர்ந்த வெறுப்பும் தனிமையும் மங்கத் தொடங்கின. பிரச்சனை ஒருபோதும் அன்பின் பற்றாக்குறை அல்ல, கவனமின்மை என்பதை கண்மணி உணர்ந்தார். பிறகு தன் மனதில், ஒரு காலத்தில் எங்களை ஒன்றிணைத்த சிறிய தருணங்களை பாராட்டுவதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று தன் மனதில் நினைத்தார். மாதத்தின் இறுதி நாளில், அதாவது கடைசி 30வது நாளில் இருவரும் அமைதியாக நடந்தார்கள். இருவரும் வீட்டு வாசலை அடைந்ததும் கண்மணியின் கணவர் கண்மணியை நோக்கி, நான் இனி பிரிந்து செல்ல விரும்பவில்லை என்று கூறினார். அவரது குரல் சீராக இருந்தது, ஆனால் கண்கள் பாதிப்பால் நிறைந்திருந்தன. உடனே கண்மணி அவரது கணவரை பார்த்து, இப்போது ஏன் என்று கேட்டாள். அதற்கு கண்மணியின் கணவர், ஏனென்றால் நான் இறுதியாக இப்போது இந்த 30 நாட்களில் உன்னை நன்றாக புரிந்து கொண்டேன். உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். இன்னும் கொஞ்சம் உனக்கு நேரம் கொடுத்திருக்க வேண்டும். நான் சரி செய்யக்கூடிய ஒன்றிற்காக உன்னை இழக்க விரும்பவில்லை என்று அவரது கணவர் கண்மணியிடம் கூறினார்.